சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரேகாவை கடத்தினான்னு சொல்லி சத்யா மேலே ரேகாவோட அப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதனால சத்யாவை வீட்டுக்கு வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. சத்யாவோட அம்மா அங்கேயே எவ்வளோ சொல்லுவாங்க, என் பையன் அது மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சு உன் பையன் எல்லா உண்மையும் சொல்லுவான்னு சொல்லி அவனை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து ரொம்பவே அடிக்கிறாங்க. சத்யாவோட அம்மா சீதா எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. எவ்வளவோ சொல்கிறாங்க, ஆனால் அவங்க அதை கேட்குற மாதிரியே இல்லை. அவனை போட்டு மாட்டடி அடிக்கிற மாதிரியே அடிக்கிறாங்க. சீதாவோட ஹஸ்பண்ட் அருணும் ஸ்டேஷனில் தான் இருக்காங்க. சீதா அருண் கிட்டே ஹெல்ப் கேட்குறாங்க. நீங்களாவது இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுங்க, அவன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான், உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சேர்க்க சரியில்லை, யாரோ கொடுக்குற தைரியத்தில் தான் அவன் இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி முத்துவை பார்த்து பேசுகிறாரு. முத்து என் மேலே இருக்க கோவத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணாது, ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. உன் மேலே கோவப்படுற அளவுக்கு நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் நீ கிடையாது, என்னோட டியூட்டி என்னை பார்க்க விடுங்க, இது ஒன்றும் சாதாரண கேஸ் இல்லை, கிட்னாப் கேஸு, விசாரிக்கிற விதத்தில் தான் விசாரிப்பாங்கன்னு சொல்லிட்டு அருண் போயிடுறாரு. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் என்னங்க அவர் அப்படி பேசுகிறாருன்னு பேசிக்கிறாங்க. அவனை விடு மீனா, இதில் அவன் எதுவும் பண்ண மாட்டான், நம்ம தான் ஏதாவது முயற்சி பண்ணணும். இப்போது ரேகா எங்கே இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், ஊர்லேருந்து வந்துட்டாலே இல்லையா, எங்கே வச்சுருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா, நான் போய் விசாரிச்சுட்டு வரேங்க, அந்த தெருவில் நான் தான் பூலாம் போடுறேன், அந்த வீட்டு வேலை செய்கிறவங்க கிட்ட விசாரிச்சா தெரிஞ்சிடும், நான் போய் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து விசாரிக்கிறதுக்காக அந்த ஃபினான்ஷியல் வீட்டுக்கு வராங்க. ஃபினான்ஷியல் வீட்டாண்ட வந்துட்டு மீனா யார்கிட்ட கேட்குதுன்னு தெரியாமல் அவங்க வீட்டாண்டே அங்கே பின்னாடி ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சமயம் கரெக்டாக சிந்தாமணி அங்கே வராங்க. இவங்க எதுக்கு இங்கே வராங்க, இப்போ உள்ளே என்ன நடக்குதுன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, ரேகா இங்கே இருக்காளா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலேன்னு சொல்லி ரொம்ப யோசனையாக இருப்பாங்க. சிந்தாமணி சத்யாவை அரெஸ்ட் பண்ண விஷயத்த அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு ரேகாவை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த சமயம் துணி அயன் பண்ணுறவர் வராரு. துணி அயன் பண்ணியிருக்கான்னு கேட்குறாரு. அங்கே ரூமில் வச்சிருக்கேன், எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறாரு. சிந்தாமணி காரில் ஏறி போகும்போது எதையோ பார்க்குறாங்க. ஐயோ, அங்கே பைக் விட்டுருக்கோமே, ஒரு வேளை பைக்கை பார்த்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்புறம் சிந்தாமணி அங்கேருந்து போயிடுறாங்க. பின்னாடி அந்த துணி அயன் பண்ணுறவன அந்த துணி எடுத்துகிட்டு போகிறாரு. மீனா உடனே இவர்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்போன்னு சொல்லிட்டு அவரை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அவர்கிட்ட அங்கே வீட்டில் வேலை செய்கிறவங்கள பற்றி கேட்குறாங்க. இல்லை, எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, டேரெக்டாக போய் கேட்டால் தரமாட்டாங்க, அதனால் அங்கே வீட்டில் வேலை செய்கிறவங்க மூலியமாக கேட்டால் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் அங்கே வீட்டில் வேலை செய்கிறவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் கொடுக்குறாரு. இதுக்கு நடுவில் மிஸ்ராவும் ஸ்வேதாவும் ஸ்டேஷனுக்கு வராங்க. முத்துவை பார்த்து பேசுகிறாங்க. சத்யா எந்த தப்பும் பண்ணலன்னு மிஸ்ரா கேட்குறாரு. இல்லை, அதை விசாரிக்க தான் மீனா போயிருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் கால் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மீனா கால் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ரா சொல்கிறாரு. மீனா அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க. நீ யாருன்னே தெரியாது, நான் எப்படிமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. பூ வியாபாரம் பண்ணுறேன், இந்த தெருவில் இருக்க நிறைய பேருக்கு நான் பூ கொடுக்குறேன், நீங்கள் வேணால் விசாரிச்சு பாருங்கள் மீனான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னோடய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தேவைப்படுது, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் காசு கேட்டாலே அவர் தரமாட்டாருமா, அதனால் நீ வேறு யார் மூலியமாக ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு யாருக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பொண்ணு ரேகா இருக்காங்க, அவங்க பொண்ணு ரேகா சொன்னால் அவர் கேட்பார், ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ரேகா இங்கே தான் இருக்காங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, நேற்று தான் ஊர்லேருந்து வந்தாங்க, ரூம்குள்ளேயே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாக்கு ரேகா அங்கே இருக்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே என்னோட எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளையும் சுவாரஸ்யங்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோட இந்த புது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.